மகநதி சரியில்லை. அடுத்த வரத்துக்கான எபிசோடில் நம்ம விஜய்க்கே காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம காவியா பாப்பா சொன்னது எல்லாத்தையும் விஜய் யோசிச்சு பார்க்குறாங்க. காவேரி பாப்பாவை எந்த அளவுக்கு நேசித்து பார்த்துருக்கானோ உங்களுக்கு தெரியுமா? அவள் எனி டைம் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து அவங்க மிஸ்ஸை பற்றி மட்டும்தான் சொன்னாள். அந்த மிஸ்ஸு யாருன்னு இப்போ தான் எனக்கு நல்லாவே தெளிவாக புரியுது. என்கிட்ட எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க. எனக்கும் காவேரி பாப்பாவுக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணியிருக்கீங்க. உங்களை நான் இந்த ஜென்மத்தில் மன்னிக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு காவேரி பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. என்னாச்சு பாப்பாவோட ஃபேஸு இன்னைக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் மிஸ்ஸு ஸ்கூலுக்கு வரவே இல்லை தெரியுமா, இன்னைக்கு லீவ் வேறு போட்டுட்டாங்க. அவங்க ஸ்கூலில் இல்லாமல் போனதும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கிளாஸில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிரந்தரமாகவும் அவங்க கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா காவேரியும் ஊரில் இருந்து ரிட்டன் வந்துடுறாங்க. விஜய் இருந்துட்டு காவேரிக்காக அவங்க வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா காவேரியை பார்த்த உடனே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியலில் காவேரியும் விஜயும் எப்படி திரும்ப ஒன்றா சேர போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.